ஓம் குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இந்த கால ரகசியம் என்ற பதிவேட்டின் மூலம் குருவருளாலும் சிவசூரிய நாராயணோட அவரோட அருளாலும் நாம் பார்க்கக்கூடிய விஷயமானது சூரிய பகவானோட மகிமை அண்டு விசேஷங்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, காலபுருஷ தத்துவம் இதன் அடிப்படையில் தான் நம்ம நவகிரகங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா அதுதான் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்த் சார்ட். ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சுவாமி சூரிய பகவான் காலபுருஷ தத்துவப்படி எந்த இடத்துல இருக்கார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் இடம், அதாவது மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம், அதை தான் தன்னோட ஆட்சி வீடாக சுவாமி வச்சுருக்காரு. அந்த வீட்டில் சுவாமி என்ன விதமான விசேஷங்களை நம்ம காலபுருஷ தத்துவப்படி விளக்குறாரு அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடம்ன்றது பொதுவாக என்ன குறிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் இப்படி குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த சூரிய பகவான் உயிர்களுக்கு எப்படி தன்னோட கர்ம பரிபாலனம் பண்ணுறாரு பார்த்தாச்சுன்னா ஆத்மகாரகன் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. ப்ளஸ் உயிர்காரகன்ட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் இந்த நவகிரகங்களோட செயல்களுக்கு மூலமாகவும் நடுநாயகமாகவும் விளங்கக்கூடியவர். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி இந்த நவகிரகம் கோயில்கள் எல்லாம் பாருங்களேன். ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஒவ்வொரு கிரகாதிபதிகள் சுவாமியை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் அமைப்புகள் இருக்கும். பெரும்பாலும் நவகிரகாதிபதிகள் இந்த சூரியனார் கோயிலில் சுவாமியும் மூலவராக இருப்பார். சிவ சூரிய நாராயணராக அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார். அவரை சுற்றி நவகிரகங்கள் இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் பாருங்கள், இந்த ரிஷிகள் பெரியவங்க அந்த காலத்தில் அந்த கோயிலோட அமைப்பெல்லாம் எப்படி ஏற்படுத்தியிருக்காங்கன்ட்டு. அதுபோல் தான் பாருங்கள், இந்த ராகு கேதுக்குரிய கோயில்களாக விளங்கக்கூடிய அந்த திருக்காலஹத்தி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சுவாமியும் அம்பாலும் நேர் அப்படியே பின்னாடி இருப்பாங்க. சுவாமிக்கு பின்னாடி அம்பாள், அம்பாளுக்கு பின்னாடி சுவாமி அப்படின்ற மாதிரி ஒரு விசேஷமான அமைப்பு இருக்கும். ஸோ இது என்ன இதெல்லாம் உணர்த்துது? பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த மாதிரி ஏன் இவங்க ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க, இவர் ஏன் நடுநாயகமாக இருக்காருன்றது, இதோட தத்துவார்த்தங்கள் எல்லாம் அப்பயே இந்த கோயில்கள் மூலயமாகவே நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நாம் இந்த சூரிய பகவானோட மகத்துவ மகிமைகள் அப்படி பார்த்தாச்சுன்னா இவர் தான் உயிர்காரகன், எல்லாத்துக்கும் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர். இவரோட விஷயங்கள் பார்த்தாச்சுன்னா பொதுவாகவே இந்த சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஒரு பொசிஷன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலையில், குறிப்பாக அந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்படி கூட எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். இவங்க எல்லாருமே இந்த தலைமை பொறுப்புன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறீங்க வச்சுங்களேன். ஒரு லீட் பண்ணுற மாதிரி ஒரு தலைமை ஏற்று நடத்துங்க அப்படின்னா நல்லா சிறப்பாக பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு விசேஷமான அமைப்பு உடையவங்க தான் இந்த சூரிய பகவான் ஜாதகத்தில் விசேஷமாக இருக்கக்கூடியவங்கெல்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்ப்போமே. சுவாமியோட இந்த கர்ம பரிபாலன் எப்படி நடந்துட்டு இருக்குது, சுவாமியை எப்படி நம்ம பிரீத்தி பண்ணலாம், சுவாமியோட பேரொருளை எப்படி பெறலாம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம் அதிபதியாக சுவாமி இருக்கிறாரு. 5ஆம் இடம் எதை குறிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூர்வ புண்ணியம் ஒன்று, புத்திரஸ்தானம் ஒன்று. சரியா? அந்த புத்திரஸ்தானம்ன்ற ஒரு விஷயமே பாருங்க, பூர்வ புண்ணியம் என்ற ஒன்றினால் அமையக்கூடிய ஒரு விஷயம் புத்திரஸ்தானம். ஒரு சிலருக்கு இறைவனோட அருளால் மறுபிறவி இல்லாமல் போவதற்கான காரியங்களாலேயும் சில பேர் அந்த புத்திர பாக்கியத்தை அவங்களே தவத்தால் கூட நிறுத்தி வச்சுட்டு அந்த பிறவியோட கிளம்பி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது வேறு விஷயம், அது வேறு ஒரு
சப்ஜெக்டாக போயிடும் வச்சுங்களேன். பட் ஆனால் இந்த பூர்வ புண்ணியம் உள்ளவர்கள் இந்த புத்திர பாக்கியத்தை அடையிறதுக்கான ஏது காரணம் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடமாகிய சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கும் லைட்டாக அந்த புத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனை தான். ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இங்கே எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் குருவர்களால் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். நவகிரகாதிபதிகளோட நல்ல நேர்மறையான நன்மைகளை மட்டுமே நம்ம பார்க்குறோம். அதனால் இங்கே வந்து தோஷம் இதற்கெல்லாம் இடம் இல்லை. சரிங்களா? அதுபடி பார்த்துட்டிங்கன்னா அப்போ கூட இங்கே என்ன சொல்ல வரோன்னா அவங்களுக்கு ஏக புத்திரர்கள் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை 2-3 புத்திரர்கள் இருந்தாலும் அந்த புத்திரர்களுக்கு ஏதேனும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் மேபி. அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டுறது ரொம்ப உத்தமம். என்னைய அப்படி சொல்கிறேன்ட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரியான சில இடையூறுகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை ரொம்ப நாம் ரெக்டிஃபை பண்ணணுன்ட்டு அதனால் மன உளைச்சல் அடையாமல் பெருமானோட கருணையால் ஏதோ நமக்கு இப்படி ஒன்று இருக்குது. அது சின்ன சின்னது ரொம்ப பெருசாக இருக்காது. சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரகிள்டு அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் வந்து சுவாமியோட தயவால் ஒரு முறையாக உபாசனம் முறையாக பூஜை பண்ணுறதுனால அதை வந்து நம்ம நிச்சயமாக நிவர்த்தி பண்ணிக்கலாம். 1. 2வது ரொம்ப முக்கியமாக சூரியனோட அனுகிரகத்தை பெறுவதற்கு நம்ம அந்த கர்மத்தில் என்னெல்லாம் காரியங்கள் பண்ணணும் அதை வந்து சுவாமி எப்படி உணர்த்துறாரு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம தான் இந்த கர்மம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து தர்மராசி தர்மம் கர்மம் தர்ம அர்த்த காம மோட்சம்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 4 ராசிகளில் வந்து சுவாமி எந்த வீட்டில் இருக்காருன்னா தர்ம ராசியில் தான் அவர் வந்து ஆட்சி வீடாக இருக்கார் இல்லையா? சிம்மம் வந்து தர்மத்தை குறிக்கக்கூடியது, ப்ளஸ் வந்து அது அக்னி ராசியாகவும் இருக்கிறது. அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட மேல் வயிறு சம்திங் அந்த மாதிரியும் இருக்கும். அதாவது என்ன விஷயங்கள் அங்கே நாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அன்னதானம் பண்ணுறது இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாக. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லோருமே சூரியனோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் பெறணும்னா நிறைய அன்னதானங்கள் அக்னி காரியங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்து சூரிய பகவானை நல்ல முறையில் நம்ம பிரீத்தி பண்ணி தரோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அக்னி காரியம்ன்றீங்களே என்னப்பா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம். அக்னி காரியம்ன்றது தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஓரளவுக்கு தவறு நேராமல் ஒரு சின்ன சின்ன ஹோமங்கள் ஏதாவது பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப சிரமம்னா நீங்கள் நிறைய அவ்வப்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறச்சே இந்த நிறைய தீப வழிபாடு, அதாவது வந்து ஒரு சில கோயில்கள்லாம் வந்து வெளிச்சத்துக்கே இடம் இல்லாமல் இருக்கும், தீபத்துக்கு வழி இல்லாமல். ஸோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து சூரிய பகவானை ரொம்ப 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 பிரீத்தி பண்ணித்தரோம். குறிப்பாக அந்த மலைத்தலங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த திரு அண்ணாமலை, திருக்காலத்தி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய மலைத்தலங்கள் எல்லாம் அங்கே போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமம். அதுலேயும் குறிப்பாக முதன்மையானது முக்கியமானது பார்த்தாச்சுன்னா திரு அண்ணாமலை. ஏன்னா அது சுவாமி இந்த 5ஆம் இடம் அந்த சிம்மம் குறிக்கக்கூடிய இடம் வந்து மலை பகுதிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அது, ப்ளஸ் அக்னி ராசி. ஸோ அப்போது தர்மம் அண்ணாமலை அது கேட்க வேண்டியதே இல்லை. ஸோ அதனால் வந்து அது ஒரு முக்கியமான இடம். அங்கே என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கே தெரியும். மாதந்தோறும் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அண்ணாமலையாரை பிரதட்சணம் பண்ணி வர்றது ரொம்ப உத்தமமான ஒன்று. சரி, இப்போ காலபுருஷ தத்துவப்படி என்ன விஷயம் சுவாமி சொல்ல வராரு அப்படி பார்த்தாச்சுன்னா முதல்ல வந்து தர்மம்ன்று சொல்லக்கூடிய முதல் ராசி மேஷத்தில் நீங்கள் பாருங்க கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கும். அதுக்கப்புறம் தர்மம் அர்த்தம் அதாவது வந்து கர்மம்னு சொல்லக்கூடிய 2வது ராசி ரிஷபத்தில் வந்து கிருத்திகையோட 3 பாதங்கள் இருக்கும் இல்லையா? அப்போது முதல் பாதம் தர்மத்தில் ஆரம்பித்து அடுத்த 3 பாதம் கர்மம் செயல்களில் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதே மாதிரி தான் இங்கே சிம்மத்துலேயும் முதல் பாதம் உத்திரம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா தனுசு அங்கே பார்த்துட்டிங்கன்னா உத்திராடத்தோட முதல் பாதம் இருக்கும். அடுத்த 3 பாதம் அடுத்த கர்ம ராசியில் இருக்கும். கர்மம் ராசி மீன் செயல்கள் அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இது தர்ம கர்ம காம மோக்ஷன்ட்டு. ஸோ அதை சொல்ல வரோம். நம்ம புரிஞ்சுக்கணும், எளிமையாக புரிஞ்சுட்டா தான் செய்ய முடியும். ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்ன சுவாமி வலியுறுத்துறாரு, என்ன விஷயத்தை வந்து நாம் இதன் மூலிமா புரிஞ்சிக்கலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த தர்மம் படி ஒருத்தன் கர்மத்தை புரிபானாகில் அவனுக்கு எந்த விதமான குறையில்லை. குறிப்பாக சூரிய பகவானில் எந்த விதமான
தோஷமோ சாபமோ எதுவுமே ஏற்படாது. தர்மப்படினா எப்படிப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. தர்மம் மீன்ஸ் என்னன்னா, முதல்ல நீதி, நேர்மை இதெல்லாம் சூரிய பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியானது. நீதி, நேர்மை, ஒரு அறம் நெறி தவறாமல் இருக்கிறது. இதெல்லாம் தர்மம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிஷிகள், முனிவர்கள், பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய பாதை வழியே நம்ம எந்த இதுவில் பிறந்திருக்கோம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படியெல்லாம் வளரணும், எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் பிறருக்கு வந்து உதவி பண்ணணும், இப்படியெல்லாம் பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்களோ அதன்படியே போகிறது. இதெல்லாம் ஒரு தர்மத்தோட வழி இல்லையா? ஸோ அது தர்மத்தின்படி இந்த கர்மம் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம ஒரு திருக்குறளை வந்து நம்ம மேற்கொள்ள எடுத்துக்கலாம். இல்வாழ்வான் இல்லறத்தான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. அதாவது இல்வாழ்வான், நம்ம எல்லாருமே இல்வாழ்வான் தான், எல்லாருமே கிரகஸ்தர்கள் தான், குடும்பஸ்தர்கள் தானே. நம்மளோட தர்மம் எப்படி இருக்கணும் என்றதை தான் இந்த சுவாமி சொல்கிறார் பாருங்க. முதல்ல தர்மராசியில் ஒரு பாதம், அதாவது கிருத்திகை 1ஆம் பாதம். அடுத்து பார்த்தாச்சுன்னா கர்ம ராசியில், அதாவது அர்த்தம்னு சொல்லக்கூடிய கர்ம ராசி செயல்களில் வந்து 3 பாதம், கிருத்திகையோட 3 பாதம் இருக்கும். இதே தான் இந்த 3 இடத்துலையும், அடுத்து சிம்மத்துலேயும் அதான், தனுசுலேயும் அதான். என்ன வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தர்மப்படி நம்ம கர்மத்தை அமைச்சிக்கணும். அந்த கர்மத்தை வந்து 3 வகையாக பிரித்து பண்ணணும் அப்படின்னும் போது, அது என்ன 3 வகையாக அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த இல்வாழ்வான் இல்லறத்தான் இயல்புடைய மூவரும் நல்ல. இந்த இயல்புடைய மூவரும் யாரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை வந்து நாம் நிச்சயமாக பாதுகாக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று, அடுத்து நம்மளை நம்பி நம்மளோட சரிபாதியாக இருக்கக்கூடிய நம்மளோட இல்லாள் மனைவி, அவங்கள பார்க்கறச்சே அது நம்ம குடும்பம் ஆகிடுது இல்லையா? அவங்கள பார்க்கறச்சே அங்கேயே வந்து குழந்தைங்களும் சேர்ந்துருவாங்க. குடும்பம் மீன்ஸ் நம்மளோட மனைவி, குழந்தைகள். இவங்கள வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான தர்மம் தவறாமல், நேதி பிறழாமல் நம்ம அவங்கள வந்து பார்த்துக்கணும். இது 2வது இல்லையா? சரி, அப்போ 3வது என்ன? இயல்புடைய மூவருக்கும்ட்டு தானே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மூவருன்றது 3வது ஆள் யாரையா அப்படின்னா, அவங்க தான் வந்து சம்பாத்தியம் பண்ண முடியாதவங்க, அதாவது இயலாமை அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சம்பாத்தியம் பண்ண முடியாதவங்க, பொருள் ஈட்டி தன்னை வந்து ஜீவிக்க செய்ய அளவுக்கு வந்து அவங்களால முடியாது அப்படின்ட்டு யாராவது இருக்கிறாங்க வச்சுங்களேன். அப்படி யாருன்ட்டு பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சன்னியாசிகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம நிச்சயமாக கொடுக்கணும். அதாவது வந்து சன்னியாசிகள், துறவிகள், இவங்கெல்லாம் வந்து பொருள் ஈட்டி எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் அவங்களோட தர்மம். ஏன்னா அவங்கவுங்க தர்மப்படி நடத்துக்கும் போது நம்மளோட தர்மம் இல்லறத்தான தர்மம் என்னென்னா, அந்த மாதிரி சந்நியாசமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணணும். என்னப்பா இங்கே சன்னியாசி இன்ட்டு எவ்வளோ பேர் எப்படியோ சோம்பேறியெல்லாம் இருக்காங்க அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. பிகாஸ் என்ன காரணம்னா, ஒரு வேடம் தரிச்சிட்டாங்க, ஒரு காஷாயம் கட்டிட்டாங்க, ஒரு ருத்ராட்சம் அணிந்துட்டாங்க அப்படின்னும் போது, ஒரு இந்த துறவரம் வேடம் அது பூண்டாச்சுனாலே அதுக்குரிய ஒரு மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க யார் என்ன இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அந்த வேடத்துக்குரிய மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த மாதிரி சன்னியாசிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நிச்சயமாக பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த முடியாதவங்க மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, பொருள் ஈட்ட முடியாத அளவுக்கு உடலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கவங்க, அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு அறத்தை சார்ந்ததுங்க. இங்கே நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க அப்படி தானேப்பா சொல்லுவாங்க, நீ என்ன மாதிரி சொல்ல? அப்படி இல்லைங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காலபுருஷ தத்துவப்படி சிம்ம ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா? நட்சத்திர கிரகங்கள். அதில் முதல்லே இருக்கக்கூடியவர் யார் பாருங்க? கேது பகவான் தான். மகம் இருக்கு இல்லையா? 4 நட்சத்திர பாதம் மகம் இருக்கும், அதுக்கப்புறம் பூரம் இருக்கும். அந்த மகம் யார் பார்த்தாச்சுன்னா சன்னியாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இது. அடுத்து இந்த பூரம் பார்த்தாச்சுன்னா குடும்பத்தை குறிக்கக்கூடியது. குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சுக்கிர பகவானோட ஒரு இது. 3வது உத்திரம், அது ஒரு பதம். அது உங்களுக்கே தெரியும். சூரிய பகவான் யாருன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஈன்றவங்க, நம்மளோட தந்தையை குறிக்கக்கூடியவரும் சூரிய பகவான் தானே. ஸோ அதனால் இந்த 3 பேரையும் வந்து நாம் நல்லபடியாக நம்மளால் இயன்ற வரை, அதாவது ரொம்ப சிரமப்பட்டு கடன் வாங்கி பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல்,
நம்மளால் இயன்றவர் நமக்கு தெரிஞ்ச வண்ணம் ஒருத்தங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குரிய ஏதேனும் ஒரு உதவிகள் பண்ணலாம். முதல்ல தாய் தந்தை, அடுத்து நம்ம குடும்பம், அடுத்து வந்து இந்த மாதிரி சந்நியாசமாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் முறைப்படி நாம் ஏதேனும் பண்ணிகிட்டே வந்தாலே இது ஒரு விசேஷமான தர்மங்க. அது இந்த தர்மப்படி நம்ம வாழ்ந்துட்டாலே அதை தான் அங்கே அவர் உணர்த்துறாரு பாருங்க. ஒரு பாதம் ஒன்றுன்றது சூரியனை குறிக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு பாதம் தர்ம ராசியிலேருந்து அடுத்த 3 பாதம் கர்மத்தில் இருக்குதுன்னா என்னன்னா, கர்மம் எப்படி புரியணும்னா இந்த மாதிரி தர்மப்படி நம்ம நடந்துக்கணும். 3 வகையாக நடந்துக்கலாம். இன்னும் 3 வகையாக நிறைய பிரிச்சுட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரிஷி கடன், தேவ கடன், பித்ரு கடன் இதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் கூட ஒவ்வொரு மனிதனும் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கடன்கள் இருக்கும்ன்ட்டு தான் பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால தான் அவனுக்கு வந்து கர்மா நீடிச்சுட்டே போவோம். அதனால் பல விதமான துன்பங்களும் வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த முக்கடன் தான். இந்த முக்கடன் தீர்க்கில் எக்கடன் மிஞ்சும் அப்படின்ட்டு வாத்தியார் மாதிரி பெரியவங்கலாம் சொல்கிறாங்க பாருங்கள். தேவ கடன், ரிஷி கடன் அண்டு பித்ரு கடன் எப்படி உங்களுக்கே அது தெரியும். இந்த ரிஷி கடன் மீன்ஸ் நிறைய ஒழுக்கமாக இருக்கிறது, டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட நிறைய இந்த பூஜைகள் முறைப்படி தர்மப்படி குல தர்மப்படி நடந்துக்கிறது. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு ரிஷி கோத்திராதிபதியாக தான், எந்த வர்ணமாக இருக்கட்டும், எந்த இனமாகட்டும், யாராக இருக்கட்டுங்க, எல்லாருக்குமே ரிஷிகள் இருக்காங்க. எல்லா மனிதர்களுக்கும் கோத்திராதிபதிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த மரபுப்படி அந்தந்த வழக்கப்படி எதையுமே தவறாமல் பிசகாமல் நல்லபடியாக பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது தேவகடன் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கே தெரியும். தேவர்கள் வந்து எப்படி தன்னோட பசி ஆற்றிக்கிறாங்கன்னா அக்னி மூலியமாக தானே. ஏன்னா அக்னி மூலியமாக நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் அந்த ஸ்வாஹா தேவி மூலயமா தேவர்களுக்கெல்லாம் ஆகுதியாக போகுது இல்லையா. அப்போ எல்லாருமே ஹோமம் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு பதிலாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த தீபம் முன்ன சொன்ன பாருங்கள், சூரிய பகவான் பிரீத்திக்கு அந்த தீப வழிபாடு, அக்னிகாரியம், நிறைய அக்னிகாரியம் மீன்ஸ் அன்னதானம் கூட ஒரு பெரிய விசேஷமான அக்னிகாரியம் தான். அந்த மாதிரி அக்னிகாரியம். பித்ருக்கடன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம முறையாக பண்ணக்கூடிய இந்த சிராத்தங்கள், திவசங்கள், இதன் மூலிமா பித்ருக்கடன். இந்த முக்கடன்களையும் தீர்த்தாச்சுன்னா கூட ஒரு மனுஷன் வந்து இந்த பிறவியில் கர்மாக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரலைஸ் ஆகிட்டு நிச்சயமாக அவன் மோட்ச பாதையை அடைஞ்சிருவான் அப்படின்றது தான் ஒரு விஷயங்க. இதை தான் சூரிய பகவான் நடுநாயகமாக இருந்து, சூரிய பகவானாலே வந்து பேரொளி, இந்த பேரொளின்ற ஒரு அறிவு வந்து ஒவ்வொருவருக்குமே நம்ம பிரகாசம் ஆகிடுதுன்னா நம்மளோட தர்மம் என்ன, நம்மளோட கடமை என்ன, நம்மளோட கர்மம் என்ன, இது ரெண்டுத்தையும் அவர் சுவாமி சொல்கிறாரு. அதன்படி நாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வச்சுட்டிங்கன்னா வச்சுங்களேன், அவ்வளோதாங்க. தனிப்பட்ட முறையில் போய் ஒரு சூரிய தோஷம், தனிப்பட்ட முறையில் ஒரு சாந்தி பண்ணணும், எதுவுமே வேண்டாங்க. இந்த மாதிரி நம்ம அவர் என்ன குறிப்பிடுறாரு இந்த காலபுருஷ தத்துவப்படி சூரிய பகவான், அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுட்டோம். சரி, நம்ம நிறைய ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோமே, நிறைய எக்குத்தப்பாலாம் இருந்திருப்போமே அப்படி யோசிக்காதீங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்கவுங்க தந்தை தான் ஒரு குருங்க, ஃபஸ்ட்டு குரு. அவங்க நம்ம சொல்லி கொடுக்குறது எப்பேற்பட்டாவது எப்படியாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தர்மங்கள், நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம எப்படியாவது போதனை பண்ணி விட்டுட்டோம் வச்சிங்களேன், அதுவே ஒரு நல்ல சந்ததிகளை வந்து இந்த பூமிக்கு நாம் கொடுத்துட்டோம் வச்சிங்களேன், அதுவும் ஒரு பெரிய வந்து சூரிய பகவானோட அனுகிரக ஆசியை நம்ம ஈஸியாக பெறலாம். ஏன்னா சூரிய பகவான் பாருங்க 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 5ஆம் இடம் யாருன்னா புத்திரஸ்தானம், குழந்தைங்கள். ஆக மொத்தத்தில் நம்ம ஒரு நல்ல சந்ததிகளை ஈன்று அந்த சந்ததிகள் வந்து இந்த பூமியில் நல்ல மாதிரி இருந்து இந்த பூமிக்கு நல்ல பெரிய உபகாரம் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கனாலே அந்த மாதிரி நம்ம வளர்த்துட்டோம், அந்த மாதிரி நம்ம சந்ததிகள் நம்ம பேணணும் அப்படின்ட்டு இருந்தாலே சூரிய பகவான் பரிபூர்ண கிருபா கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். ஓம்.